அஸ்மத்குருப்யோ நமः. அஸ்மத் பரமகுருப்யோ நமः. அஸ்மத் சர்வகுருப்யோ நமः. ஆகம பிரபாவம், அதில் ஸ்ரீபாஞ்சராத்திரம், இதை பற்றி விளக்கமான ஒரு நிலையை இப்பொழுது நாம் அனுபவிப்போம், பார்ப்போம். இப்பொழுது ஸ்ரீபாஞ்சராத்திரம் என்ற ஆகமத்தை முதலில் உபதேசித்தவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பரவாசுதேவன் பகவான். அந்த எம்பெருமான் அனுக்கிரகித்த பிரகாரம் சதுர்யுகம் பரம் பிரம்ம ஷாட்குண்ய பரிகர்மிதம் பாஞ்சராத்ரஸ்ய கிருத்னஸ்ய பிரசூதிம் பர்யுபாஸ்மகே வந்தே லக்ஷ்மிபதிம் தேவம் சங்கசக்கரகதாதரம் வித்யாமூர்த்திம் ஹயக்ரீவம் சப்தாஹர்த்தஜானலப்தயே அமிர்தாத்மாதமேகாபம் அமிர்தாஹரணம் விபம் ஸ்ரீபாஞ்சராத்திரகமாச்சார்யம் வந்தே வைகுண்டபூபதிம். இந்த ஸ்லோகம் பாஞ்சராத்திரத்தினுடைய பிரதான ஸ்லோகம். இதில் வேதத்திற்கு முரண்பாடான அம்சம் ஏதுமே கிடையாது. ஆகையால் இந்த ஆகமம் முற்றும் பிரமாணமே ஆகும். பரமகாந்திகள் யாவருமே இதை பின்பற்றி இதில் கூறிய வகையில் எம்பெருமானை ஆராதிக்கலாம் என்று இதை பாதுகாத்து தந்தவர் நம் எம்பெருமானார். உடையவர் சாக்ஷாத் ஸ்ரீ ராமானுஜர். இது எப்படி என்பதை விளக்கும் வகையில் இங்கு சற்று எம்பெருமானார் வைபவத்தையும் அனுபவிக்கலாம். அதாவது பாஞ்சராத்திரம் என்ற சொல்லின் பல பொருள்கள், அதை இப்போது அனுபவிப்போம். இங்கு ராத்திரம் என்ற சொல் பகலும் இரவும் கொண்ட நாள் முழுவதையுமே குறிக்கின்றது. ஆக 5 நாட்களில் பஞ்சாயுதங்களின் அம்சமாக தோன்றிய சாண்டில்யர், ஔபகாயனர், மௌக்ஞாயனர், கௌசிகர், பாரத்வாஜர் என்ற 5 மகர்ஷிகளுக்கும் எம்பெருமான் இந்த ஆகமத்தை உபதேசித்தார். ஆகையால் இதற்கு ஸ்ரீபாஞ்சராத்திரம் என்று பெயர் உண்டாயிற்று. பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்ற 5 வகையிலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை பற்றி கூறுவதனால் பாஞ்சராத்திரம் என்ற பெயரும் ஏற்பட்டது. பரம் என்பது ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கும் நிலை. வியூகம் வாசுதேவன், சங்கரஷ்ணன், பிரத்யுன்னன், அனிருத்தன் என்ற 4 வகையாக இருக்கும் நிலை. பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள நிலையும் இந்த வகையை சார்ந்ததேயாகும். விபவம் அப்படின்னா ராமகிருஷ்ணாதி அவதார நிலை. அந்தர்யாமி நிலையாவது யோகிகளுக்கும் காணலாம்படி ஹிருதய பிரதேசத்திலேயே ஹிருதய பிரதேசத்துக்குள்ளேயே சன்னிகிதமாக இருப்பதொரு சூக்ஷ்ம ரூப விசேஷம். அப்படின்னா அது விபவம். அர்ச்சாவதாரமாவது ஆங்காங்கு திருக்கோயில்களிலே, திருமாளிகைகளிலே மாம்சசுக்ஷகளாலும் எப்பொழுதும் அனுபவிக்கும்படி
திவ்யமங்கள விக்கிரகத்தோடு எழுந்தருளியிருக்கும் நிலை. ஆக எம்பெருமானுடைய இத்தகைய ஐவகை நிலைகளை தெரிவிக்கும் சாஸ்திரம் ஸ்ரீபாஞ்சராத்திரம். ஆதலால் இதற்கு ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம் என்று பெயர் பெற்றது. இப்பொழுது ராத்திரம் என்ற சொல் ஞானம் என்ற பொருளையும் தருவதாகும். ஞானம் அஞ்ஞானம், அதனால் ஞானத்தை தருவது ராத்திரம் என்ற சொல். அதற்கு பொருள் உண்டாகினால் இதற்கு ராத்திரம் என்ற சொல் ஞானத்தை உள்ள பொருள். மேலும் எம்பெருமானாருடைய பிரதிஷ்டா விதிகளை கூறும் இடங்களில் இந்த ஆகமம் ஸ்தண்டிலம், மண்டலம், கும்பம், புஷ்பம், பிரதிமா அதாவது விக்கிரகங்கள் இருக்கின்ற ஆகிய 5 இடங்களிலே எம்பெருமானை ஆவாகனம் செய்யும் முறையை அறிவிப்பதால் பாஞ்சராத்திரம் ஆகும். என்னென்ன அப்படின்னா ஸ்தண்டிலம், மண்டலம், கும்பம், புஷ்பம், இந்த 5 நிலையிலே பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் பாஞ்சராத்திரம். இந்த 5 நிலைகளையே பிரதிஷ்டை நடக்கும் இடங்களில் எம்பெருமானை ஆவாகனம் பண்ணி அர்ச்சகாதிகள் பூஜித்து வருவதாலேயே இதற்கு ஸ்ரீபாஞ்சராத்திரம் என்று பெயர் உண்டாயிற்று. இப்பொழுது பஞ்சசம்ஸ்காரங்கள் பெற்றவர்கள் தான் எம்பெருமானை ஆராதிக்கத்தக்கவர்கள் என்பதையும் அறிவுறுத்துகின்ற வகையிலே இந்த ஆகமம் பாஞ்சராத்திரம். பஞ்சசம்ஸ்காரம், யார் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றிருக்கின்றார்களோ அவர்களை ஆராதிக்கத்தக்கவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பஞ்சசம்ஸ்காரம்னா என்ன அப்படின்னா, 1 தாபம், 2வது புன்றம், 3வது யாகம், 4வது மந்திரம், 5வது நாமம். இதுதான் பஞ்சசம்ஸ்கார நிலை. தாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சுதர்சன பாஞ்சசன்யங்களை, சங்கு சக்கரம் இவைகளை அக்னியில் இட்டு நம் தோளிலே இலச்சீனை இடுதல், முத்திரை இடுதல், இதற்கு தாபம் என்று பெயர். புன்றம் என்பது சம்ஸ்காரம். 12 திருமண்களை நம்மளுடைய உடலிலே எந்தெந்த இடங்களில் இடுகின்றோமோ அதற்கு சம்ஸ்காரம் புன்றம் என்று பெயர். யாகம், திருவாராதன உபதேசமே யாகம். திருவாராதன உபதேசமே யாகமாம், அதை மாதிரி கற்பிக்கப்படுகின்றது. அடுத்தது மந்திரம். உபதேசத்தால் பெறும் அஷ்டாட்சரம், துவயம் முதலியவை பிரதான மந்திரங்களாக மந்திரம் என்ற பெயரிலே பஞ்சசம்காரத்திலே இது மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. நாமம், 5ஆம் நிலை நாமம். ஸ்ரீ ராமானுஜதாசோஸ்மி என்ற தாஸ்ய நாமம் பெறுதல். அடியேன் ஸ்ரீ ராமானுஜதாசன், தாஸ்யோஸ்மி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாமத்தை பெறுதல், தாஸ்ய நாமத்தை பெறுதல், அதற்கு நாமம் என்று பெயர். இப்பொழுது இந்த பஞ்சசம்ஸ்காரத்தை பெறுதல் பெற்றவர்கள் பூஜிக்க தகுந்தவர்கள். ஆக இந்த 5 சம்ஸ்காரங்களை பெற்று 5 நிலைகளிலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை 5 இடங்களிலே 5 காலங்களிலே ஆராதிக்கும் முறையை அறிவிக்கும் ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திரம் ஆகும். அபிகமனம், உபாதானம், இஜ்ஜை, சுவாத்தியாயம், யோகம் என்ற எம்பெருமானை ஆராதிக்கும் காலங்களையும் 5 பிரித்து காட்டுகிறது ஸ்ரீபாஞ்சராத்திரம். பாஞ்சராத்திரம்னா சாதாரண ஒரு ஆகமம் இல்லை.
அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீபாஞ்சராத்திரம். அப்படி ஐவகையாக பிரித்து பார்க்கக்கூடியது, காட்டக்கூடியது ஸ்ரீபாஞ்சராத்திரம். இந்த ஆகமத்திலே வேதங்களை கொண்டு அறிய முடியாத அரும்பெரும் பொருள்கள் அனைத்தையும் தெல்லென எம்பெருமான் அருளிச் செய்துள்ளமையால் இந்த ஆகமத்தின் முன் மற்ற வேத விருத்தமான மதங்கள் பகலவன் முன்னிலையில் இருள் போல் ஒளி குன்றி நிற்பதனாலும் இதற்கு ஸ்ரீபாஞ்சராத்திரம் என்ற பொருளும் இடம்பெறுகின்றது. இப்பொழுது ராத்திரம் என்பது இரவையை குறிப்பதாகும். சாங்கியம், யோகம், பௌத்தம், ஜைனம், பாசுபதம் ஆகிய வேத விருத்தமான 5 மதங்கள் இந்த பாஞ்சராத்திரத்தின் முன்னிலையில் ராத்திரிவந்தே, ராத்திரி போல் ஆகிவிடுகின்றன. இப்படி பாஞ்சராத்திரம் என்ற பெயருக்கு உரிய காரணங்களை பலவாறாக பூர்வர்கள் அருளியுள்ளார்கள். பூர்வாச்சாரியர்கள் போதமனுஷ்டானங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆகவே இதற்கும் இதத்தாய் ராமானுஜனே அப்படின்னு சொல்கிறோம், இதற்கும் ராமானுஜனே அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை சர்வஜான எம்பெருமானே உபதேசித்தான். இது கொண்டே இதன் பெருமையை அறியலாம். இப்போ பௌத்த மதத்திற்கு அடிப்படையாக இருக்கும் புத்தர் உபதேசித்த ஆகமத்தையும் எம்பெருமானே புத்தராக அவதரித்து தான் உபதேசித்தான். ஆயினும் அந்த பௌத்த மதத்தை வைதிகர்களான நாம் பிரமாணமாக கொள்வதில்லை. இதனால் எம்பெருமான் உபதேசித்தான் என்ற காரணத்தினாலேயே பெருமை உண்டு என்று சொல்ல முடியாது. ஆகவே இதற்கென்று சந்தேகம் கட்டாயம் யாவர்க்கும் உண்டாகும். இங்கு உற்று நோக்கக்கூடிய விஷயம் ஒன்று உண்டு. அது யாவனில் என்று கேட்டால், எம்பெருமான் சாஸ்திரங்களை உபதேசிப்பது 2 காரணங்கள் ஆகும். மகா பாவிகளே அவர்கள் செய்த பாவங்களுக்கு பயனாய் படுகொழியில் வீழ்ந்த வேதத்திற்கு விருத்தமான மதங்களை உபதேசிக்கின்றான். அவர்கள் அதை பின்பற்றி நரகத்தில் வீழ்கின்றனர். இது லீலா ரசத்திற்காக உபதேசிக்கப்படுவதாகும். மற்றொரு காரணம், நல்லோர்களை நல்வழிப்படுத்தி நல்வாழ்வு பெறச் செய்வதற்காக வேதத்திற்கு முரண்பாடான வகையில் அதில் கூறிய விஷயங்களை தெல்லென விளங்கும் சாஸ்திரங்களை உபதேசிக்கின்றபடியால் இது நல்லவர்கள் திறத்தில் இருக்கும் கிருபையினால் விளங்குவதாகும். ஆகவே தீயவர்கள் நரகத்தில் வீழ்த்துவதற்காகவே உபதேசிக்கப்படும் சாஸ்திரம் எம்பெருமானாலேயே உபதேசிக்கப்பட்ட போதும் வைதீகர்கள் அதை கைக்கொள்ளக்கூடாது. கிருபா விசேஷத்தினால் எம்பெருமான் உபதேசிக்கும் சாஸ்திரமே நமக்கு உஜ்ஜீவன கேதுவாகும், நல்வாழ்வு அளிக்கும். தீயவர்களுக்கு தீமையையும் நல்லவர்களுக்கு நன்மையும் அவரவர் செய்த வினைகளின் பயனாக எம்பெருமான் தருகின்றான். ஆகையால் இவனிடத்தில் வைஷமிய தோஷத்தை, பக்ஷபாதமுள்ளவன் என்ற தோஷத்தை நினைக்கலாகாது.
ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். இப்படி இந்த ஸ்ரீபாஞ்சராத்திர சாஸ்திரம் கிருபை காரணமாக உலகம் உய்ய எம்பெருமானால் உபதேசிக்கப்பட்டதாகையால் இது நமக்கு முற்றும் பிரமாணமாகும். மேலுமே வேதாந்தத்தை விளக்குவதற்காகவே தோன்றிய மகாபாரதத்தில் வியாச பகவான் புத்தனை பலவாறாக நிந்தித்து பேசி அவனையும் அவன் மதத்தையும் ஆதரிக்கக்கூடாது என்று இகழ்ந்துள்ளார். அந்த மகாபாரதத்திலேயே இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை பல வகைகளில் புகழ்ந்துள்ளார் வியாச மகரிஷி. இது கொண்டுதான் புத்த மதத்தை தள்ளி பாஞ்சராத்திரத்தை நாம் பின்பற்றுகின்றோம். அதாவது இப்படிப்பட்ட ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரம் எம்பெருமான் அன்று உபதேசித்து விட்டான். ஆனால் பிற்காலத்தில் இதை அப்ராமாணம் என்று சிலர் மதத்தினர் ஸ்தாபிக்க முற்பட்டு அவ்வாறே ஸ்தாபித்தும் விட்டார்கள். வேதத்திற்கு முரணான சில விஷயங்கள் இந்த சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளமையால் இது அப்பிரமாணம் என்கின்றனர். சங்கரர் முதலியவர்கள் இந்த நிலையிலே இதை காப்பாற்றும் பொறுப்பை ஏற்றார் நம் எம்பெருமானார். எம்பெருமானார் எப்படி இந்த பாஞ்சராத்திரத்தை ரொம்ப காப்பாற்றி வந்ததற்காக உள்ள பிரமாணங்கள் இதெல்லாம். அன்று எம்பெருமான் பெற்று போட்ட குழந்தைகளான பாஞ்சராத்திர சாஸ்திரம் பிறர் கையில் சிக்குண்டு தவித்தபோது அதை எடுத்து வளர்க்கும் இதத்தாயாக செவிலித்தாயாக எம்பெருமானார் அவதரித்தார். எம்பெருமானார் ஸ்ரீபாஞ்சராத்திரத்தை எப்படி வளர்த்தார்? செவிலித்தாயாக, பாஞ்சராத்திரத்திற்கே தாயாக இருந்து கொண்டு அந்த பாஞ்சராத்திரத்தை வளர்த்தார். இப்போது மதாச்சாரியராக இருக்கக்கூடிய, எப்பொழுதுமே இதற்கு தாயாக திகழக்கூடிய எம்பெருமானார் அரங்கன் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் 1000 முதல் தாயாம் சடகோபன் இன்றான் பின்னர் மொயம்பால் வலிமையால் அதை மேன்மையுற வளர்த்து இதத்தாயாக திகழ்ந்தார் எம்பெருமானார். நம்மாழ்வார் திருவாய்மொழியை உலகுக்கு பெற்றுதர பிறகு அதை இதத்தாயாய் செவிலித்தாயாய் நின்று வளர்த்தார் எம்பெருமானார். அவ்வாறே தான் ஸ்ரீபாஞ்சராத்திரத்தையும் எம்பெருமானார் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வளர்த்தார். அன்று எம்பெருமான் உலகுக்கு பாஞ்சராத்திரம் என்ற ஆகமத்தை பெற்றுத்தந்தான். இன்று அதை இதத்தாயாய் நின்று முற்றும் பிரமாணமாக ஸ்தாபித்து அதை பாதுகாத்து தந்தார் நம் எம்பெருமானார். ஆக ஸ்ரீபாஞ்சராத்திரத்தை பெற்றவன் எம்பெருமான், அதை மொய்ப்பால் அறிவாற்றலால் வளர்த்த இதத்தாய் எம்பெருமானார். எம்பெருமானார் எப்படிலாம் கஷ்டப்பட்டு பாஞ்சராத்திரத்தை வளர்த்திருக்காரு தெரியுமா? அப்பேற்பட்ட ஸ்ரீபாஞ்சராத்திரத்தை பற்றி எம்பெருமானாரும் ஸ்ரீபாஞ்சராத்திரமும் என்பதை பற்றி அடுத்த பதிவில் மிக விளக்கமாக பகவத் பாதரும் பகவத் ராமானுஜரும் என்ற தலைப்பின் கீழ் அடுத்த பதிவிலே காண்போம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ருமணிமானசவாசினே ஸ்ரீரங்கவாசினே பூயார் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.